ஹலோ காய்ஸ். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கோயில் போயிட்டு வெளியில போறது தான் பிளானு. போம்போதே எனக்கு செம்ம பசி. ஈவன் நான் மார்னிங் சாப்பிட்டு போனேன். அப்பவுமே பசி. சரின்னு சொல்லிட்டு போற வழியில ஜூஸ் குடிச்சாச்சு. ஏன்னா பைக்ல போறதுனால காலைல கொஞ்சம் வெயில் இல்ல அதனால ஓகே. பட் எனக்கு முதுகு செம்மையா வலிக்கும். அதனால நான் வந்து ஜூஸ் மட்டும் குடிச்சுட்டேன். எனக்கு கோயில் போறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைக் எந்த அளவுக்குன்னா, அது ஒரு தெரப்பி மாரி இருக்கும். அண்ட் புட்லூர் கோயில் தெரியும். எல்லாருக்குமே தெரியும். செம்ம ஃபேமஸ் கோயில். அங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ் முக்காவாசி பேருக்கு வளகாப்புலாம் நடந்திருக்கு. அந்த கோயில் தான் போனேன். கூட்டம் ஓகேவா தான் இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப கூட்டம் இல்ல. பட் வந்து அமாவாசை பௌர்ணமிக்குலாம் கூட்டம் பிச்சு இங்க வந்து சுத்தி போடுவாங்க. வெளியில நீங்க லெமன் வாங்கிட்டு போனீங்கன்னா சுத்தி போடுவாங்க. எனக்கு அதில ஃபெய்த் இருக்கு. ஸோ அந்த மாரி நான் போய் சுத்தி போட்டுப்பேன். அண்ட் வந்துட்டு எனக்கு ஸ்கூல் டைம்ஸ்லேருந்தே நாங்க ஹால் டிக்கெட் வச்சு கும்பிட்றதுக்குலாம் இங்க வந்திருக்கோம். அதனால எனக்கு தெரியும். லைட்டா இல்ல செம்ம பசி எடுத்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்க எப்பவுமே ஃபுட் சாப்பிட போனா ஆளாளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா வாங்கிருவோம். ஈவன் ஐஸ்கிரீம்ஸ் கூட நெறைய டைப்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணணும்னு வாங்கிட்டு ஷேர் பண்ணிப்போம். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் வந்து வெஜ் தான். புரட்டாசி மாசம் எப்பயும் போல வெஜ் தான். ஸோ வந்து அ குல்ச்சா அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒண்ணு வாங்கிட்டு, பன்னீர் பட்டர் மசாலா வாங்கியாச்சு. கேட்டா புரோட்டீனும் அதெல்லாம் கிடையாது. ஆனா வந்து பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்கும் வெஜ்னால. ரீசென்ட்டா நெறைய ரெஸ்டாரண்ட்ல எனக்கு தண்ணி ரொம்ப புடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி சொல்லுங்க? பாய்.